பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை. முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து காணொலி வெளியீடு. கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு எதிரான வீடியோவை அதிமுக மூத்த தலைவர்கள் வேடிக்கை பார்த்ததாக சர்ச்சை. முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. ஆன்மீக விழாவில் அண்ணாவை விமர்சிப்பது போன்ற கருத்துகள் தேவையற்றது எனவும் பேட்டி. பழைய வீடியோக்கள் மட்டுமே மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்றவர்கள் யாரும் விமர்சிக்கவில்லை, அரசியல் பேசவில்லை என பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் விளக்கம். கோயில்களில் இருந்து அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் என முருக பக்தர்கள் மாநாட்டில் தீர்மானம். வரும் தேர்தலில் இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றம். கோயில்களை கொள்ளையர்களின் கூடாரமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். முருக பக்தர்கள் மாநாட்டின் தீர்மானம் தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. கோவையில் தொடங்கியது RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. சொத்து குவிப்பு வழக்கில் நேரில் ஆஜரானார் திமுக MP R ராசா. வழக்கை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாமக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து MLA சதாசிவத்தை நீக்கினார் ராமதாஸ். புதிய மாவட்ட செயலாளராக ராஜேந்திரன் நியமனம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உலக புகழ் பெற்ற ஆணி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியிலிருந்து 14,000 கனஅடியாக சரிவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 18,000 கனஅடியாக குறைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் 3/4 சவரன் நகைக்காக மூதாட்டி கழுத்தை நெரித்து கொலை. வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த நபரை கைது செய்த காவல்துறை. நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3,35,000 கடந்தது. சேர்க்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல். சேலத்தில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 6 பேர் கைது. வறுமை, குழந்தையின்மை சூழலை பயன்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டது அம்பலம். சாலை வளத்தின் போது காரில் சிக்கி OSR காங்கிரஸ் தொண்டர் உயிரிழந்த விவகாரம். முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. கடந்த வாரம் 5 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒரு முதியவர் உயிரிழப்பு. அமெரிக்கா தாக்குதல் எதிரொலியாக ஹோர்முஸ் நீர்முனையை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல். இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட வாய்ப்பு. அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் ஈரானின் பதில் நடவடிக்கை எதிரொலி. இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவு. சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை வீழ்ச்சி.
ஹார்முஸ் வர்த்தக பாதையை மூடுவது ஈரானின் பொருளாதார தற்கொலையாகவே பார்க்கப்படும். ஈரான் அரசின் நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்கா சாடல். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.